இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடாதாமே, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாதான், 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாதான், 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடாதாம். இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. இப்பெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு ஜாதகத்தை வாங்கி பார்த்த உடனே 7ஆம் இடம் 8ஆம் இடம் பார்க்குறாங்க. 7ல் ராகு கேது இருந்தால் கூட அதுக்கு ஏதோ அந்த சர்ப கிரகங்களுக்கான பரிகாரங்கள்லாம் அதை பண்ணிடுறாங்க. 8ஆம் இடத்தை பார்த்துட்டு அதில் சூரியன் இருந்தால் செவ்வாய் இருந்தால் அவங்க பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க, ஜாதகத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிற நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகம் காட்டுறேன் பாருங்களேன். அவங்களுக்குமே 8ல் சூரியன் செவ்வாய் இருக்குது. இப்போ பொதுவாக 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தாவே பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து பயப்படுறோம் இல்லையா? அப்படி பயப்படும் போது இந்த கிரகம் இங்கே இருக்கக்கூடாதான், இருந்தால் அவ்வளோதானான்னு மக்கள்கிட்ட ஒரு பயம் வரும்போது அதை நினச்சி அவங்க பயப்படுறாங்க. நான் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். 8ஆம் இடத்துல இதே மாதிரி சூரியன் செவ்வாய் இருந்து அவங்க நல்லபடியாக வாழ்ந்த தம்பதிகளையும் நான் பார்த்துருக்கேன். அதில் ஒருத்தவங்களுடைய 60வது கல்யாணத்துக்கு நான் சொற்பொழிவு பண்ணேன். எனக்கு அப்போ தான் அவங்க ஜாதகம் தெரியும். அவங்க 60வது திருமணத்துக்கு நான் சொற்பொழிவு பண்ணணும்னு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஜாதகம் சொல்லுங்கள் அப்படின்னு வாங்கி பார்க்கும்போது தான் 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தது. ரொம்ப அந்யோன்யமான தம்பதிகளாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க வாழ்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாழ்ந்த தம்பதிகள். அப்போ 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்துட்டாவே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருமா அப்படின்னா நிச்சயமே கிடையாது. இன்னொன்று, இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியும் 8க்கு வந்திருக்கிறார். பொதுவாக ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 8க்கு வரக்கூடாது, 6ஆம் அதிபதி 7ல் இருக்கக்கூடாது, 7ஆம் அதிபதி 6க்கு போகக்கூடாது, இப்படி சில விதிகள்லாம் இருக்குது இல்லையா? இந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது மட்டுமல்ல, 8ல் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குது. அப்போ அவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தப்போ நான் அவங்களுக்கு போக சொன்ன கோவில் திருநெடுங்களம். மறைவுடையாய் தோல்வுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறை உடையாய் பிங்ககனே என்றுனை பேசினல்லால் குறைவுடையார் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்ற ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடிய திருநெடுங்களம் திருத்தலத்திற்கு நான் அவங்கள போக சொன்னேன். இதே மாதிரி தான் நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, அதுக்கு நம்ம எந்த கோவில்களுக்கு போகணும் அப்படின்னு தெரிஞ்சு போகணும். இவங்களுக்கு நான் சொன்ன கோவில் திருநெடுங்களம், திருச்சி பக்கத்தில் இருக்குது. திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் துவாக்குடின்ற இடத்துல இருக்குது திருநெடுங்களநாதர் திருக்கோவில். இதே மாதிரி ஒரு பரிகார முறையோடும் ஒரு உதாரண ஜாதகத்தோடும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.